ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபேக் ஓட்ஸு, ஒரிஜினல் ஓட்ஸுன்னு தனித்தனியா பிரிச்சிருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு ஒரிஜினல் ஓட்ஸில தான் நம்ம கரெக்ட்டா நம்ம போடுற ஓட்ஸ்லாம் போல் ஆகும். ஃபேக் ஓட்ஸில் வந்து இப்போ 10 ஓட்ஸ் ரீச் ஆகிடுச்சுன்னா, 10வது ஓட்டு ரீச் ஆகிடுச்சுன்னா, ஃபேக் ஓட்ஸ் எல்லாம் அப்படியே சேஞ்ச் ஆகிடும். எப்படி செட் பண்ணியிருக்கோமோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். இப்போது 8வது ஓட்டு போயிட்டுருக்கு, 9வது ஓட்டு போயிட்டுருக்கு. 9 வரைக்கும் டிஎம்கே லீடிங்கில் இருக்குது. இப்போ 10 மாறின உடனே டிவிகே லீடிங் ஆகிடுச்சு, டிஎம்கே டவுன் ஆகிடுச்சு. அதே மாதிரியே திரும்ப இன்க்ரீஸ் ஆகி போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் ஒரிஜினல் ஓட்டில் டிஎம்கே தான் லீடிங்கு, ஃபேக் ஓட்டில் டிவிகே லீடிங்கில் இருக்குது. இப்போ 20வது ஓட்டு வந்ததுக்கப்புறமா திரும்ப மறுபடியும் டிஎம்கே லீடிங்காக இருந்தாலும், லீடிங் ஆகிட்டா கூட திரும்ப மறுபடியும் டிவிகே வந்து லீடிங்கில் வந்துடும் ஃபேக்கில். இப்போ 16வது ஓட்டு போயிட்டுருக்கு, 17 போயிட்டுருக்கு, 19 வந்து 20 ஆகிடுச்சுன்னா டிஎம்கே டவுன் ஆகிடும், டிவிகே மறுபடியும் முன்னாடி போயிடும். 19வது ஓட்டு 20 மாறினோடனே ஆட்டோமேட்டிக்காக டிஎம்கே டவுன் ஆகிடுச்சு, டிஎம்கே டவுன் ஆகி டிவிகே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ஈக்குவல் ஆகிடுச்சு. இப்போதைக்கு 8 ஆகிடுச்சு. நீங்கள் டிவிகேக்கு ஓட்டு போடாட்டாலுமே ஆட்டோமேட்டிக்காக அது டிவிகேக்கு 8ன்னு செட் பண்ணுது, 8 ஆகிடும். இப்போ இன்க்ரீஸ் ஆக ஆக எது இன்க்ரீஸில் இருக்குதோ, அதாவது ஒரிஜினல்